எல்லாருக்கும் வணக்கம். இப்போ குழந்தைகளுக்கு இந்த மன அழுத்தம் எங்கேருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? சாதாரணமா இப்ப யார எத கேட்டாலும் பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த அழுத்தம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம வீட்ல இருந்து தான். காலையில நாம எத்தன பேர் சீக்கிரம் எந்திரிச்சு நம்ம வேலைய முடிச்சுட்டு, ரிலாக்ஸா குழந்தைங்க கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அனுப்புறோம். இப்ப நீங்க காலையில வேலைக்கு போறீங்க அப்படின்னா, உங்கள யாராச்சும் காலையிலேயே திட்டிட்டாங்க, இல்ல டென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு அந்த நாள் எப்படி இருக்கும்? அறக்க பறக்க ஓடுனீங்கன்னா, அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாரி தானே குழந்தைகளுக்கும். நம்ம சீக்கிரம் எழுந்து நம்ம வேலைய முடிச்சுட்டோம் அப்படின்னா, ரிலாக்ஸா அவங்களே ஷூ பாலிஷ் போடுறதா இருக்கட்டும், சாப்பிடுறதா இருக்கட்டும், ரிலாக்ஸா பண்ணுவாங்க இல்லையா? நம்ம நம்ம வேலைக்காக பார்த்தீங்கன்னா, இத சீக்கிரம் செய், அத அப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைங்கள நம்ம வீட்ல இருந்தே ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம. அந்த அழுத்தத்தோடயே ஸ்கூலுக்கும் போறாங்க. அங்க என்ன நடக்குது, எப்படி இருக்குது நம்மளுக்கு தெரியாது. அந்த அழுத்தம் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஈஸியா எடுத்துக்க தெரியாம, எப்படி சொல்றதுன்னு தெரியாம, அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம், அவங்களுக்குள்ளேயே ஒரு தேவையில்லாத எண்ணங்கள வளர்த்துட்டு, இன்னைக்கு மன அழுத்தம், இல்ல தற்கொலை அப்படின்ற வரைக்கும் போயிடுறாங்க குழந்தைங்க. அதனால நாம எப்படி குழந்தைங்கள சரியா வழிமுறைப்படுத்துறோமோ, அவங்களும் அதே மாரி வருவாங்க. நாம நம்மள மாத்திப்போம். நம்மள மாத்திட்டு நம்ம குழந்தைகளையும் மாத்துவோம்.